ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். டான்ஜூ ஸ்டைல் ஃபேப்ரிக் பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான 5 இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் என்னன்னு இன்னைக்கு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப், செலெக்ஷன் ஆஃப் ஃபேப்ரிக். டான்ஜூ ஸ்டைல் ஃபேப்ரிக் பெயிண்டிங் போடுறதுக்கு சில்க் மெட்டீரியல் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். பிகினர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எந்த மெட்டீரியல் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம பார்ட் 2 வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நியூ வியூவர்ஸ்க்காக பார்ட் 1 பார்ட் 2 வீடியோவோட லிங்கை இப்போ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க ப்ளீஸ் பார்த்துட்டு வந்துருங்க. செகண்ட் ஸ்டெப், அயன் த ஃபேப்ரிக். எல்லா ஃபேப்ரிக்குமே பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அயன் பண்ணணும். பட் அந்தந்த மெட்டீரியலுக்கான டெம்பரேச்சர் செட் பண்ணி அயன் பண்ணுங்க. தேர்ட் ஸ்டெப், மார்க்கிங் ஆன் ப்ளவுஸ். பிகினர்ஸ் நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜில் டெய்லர்ஸோட ஹெல்ப் எடுத்துக்கலாம். அளவு ப்ளவுஸ் கொடுத்து பேக் நெக் ஃப்ரண்ட் நெக் 2 கையுமே மார்க் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க இது மாதிரி உங்களுக்கு பேட்டர்ன் போட்டு கொடுத்துருவாங்க. கையில் மடித்து தைக்கிறதுக்காக ஒரு 2 இன்ச்சுக்கு இடம் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்லீவ் மார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப், படத்தை ட்ரேஸ் பண்ணி பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இல்லை நானே மார்க் பண்ணுறேன்னு சொல்கிறவங்க அடுத்து நான் பண்ண போகிற ஸ்டெப்பை கொஞ்சம் கவனமாக பாருங்கள். சில்க் காட்டன் ப்ளவுஸோட கரைப்பகுதி கீழே இருக்க மாதிரி நான் 2ஆக மடித்து போட்டிருக்கேன். இதுதான் ஆன் ஃபோல்டுன்னு சொல்கிற மடிப்பு பகுதி. டெய்லர்ஸ் மடித்து தைக்கிறதுக்காக கீழே ஒரு 2 இன்ச் அளவுக்கு இடம் விடணும். இதை நான் மார்க் பண்ணி ஸ்கேலில் வரைஞ்சிக்கிறேன். அளவு ப்ளவுஸ் எடுத்து அதோட இடுப்பு பகுதி கரெக்டாக அந்த கோட்டு மேலே இருக்கிற மாதிரி ப்ளேஸ் பண்ணுங்க. சைடில் இப்படி ஒரு 1/2 இன்ச்சுக்கு கேப் விழும். இது எதனால் அப்படின்னா ஒரு டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா, அதனால தான். அளவு ப்ளவுஸை இப்போ நான் வச்சுருக்க அதே பொசிஷனில் நீங்களும் வச்சுக்கிட்டு மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆம் ஹோல்லேருந்து வேஸ்ட் வரைக்கும் நான் அளவு ப்ளவுஸில் இருக்க அளவை அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பேக் நெக்கோட டெப்த்து மார்க் பண்ணுறேன். இந்த ப்ளவுஸில் இருக்க அளவை அப்படியே நான் ஃபாலோ பண்ணுறேன். ப்ளவுஸோட ஷோல்டர் மார்க் பண்ணுறேன். தேவையான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ மார்க் பண்ணியாச்சு. ஆம் ஹோல் மெஷர்மெண்ட் நமக்கு தேவையில்லை, பட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ப்ளவுஸ்னு ஒரு ஷேப் காட்டுறதுக்காக இதை நான் வரைஞ்சிக்கிறேன். இந்த மெஷர்மெண்ட் ஏன் தேவையில்லை அப்படின்னு சொன்னேன்னா, ஆரி எம்ப்ராய்டரியில் ப்ளவுஸ் ஃபுல்லாக ஃபில் பண்ணுற மாதிரி டிசைன் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம இதில் போட போகிறது கிடையாது. ஸோ அதனால தான் இதை வேண்டான்னு சொன்னேன். இப்போ போட் நெக்குக்கு எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? ஷோல்டர்லேருந்து ஒரு 3 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணி நெக்கு ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த போட் நெக் எதுக்காக வரைஞ்சேன் அப்படின்னு சொல்லி பின்னாடி நான் உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்றதுல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ பேக் நெக்கோட ஒரு சைடு தான் வரைஞ்சிருக்கோம். ஸோ இன்னொரு பக்கம் வரைகிறதுக்காக இந்த துணியை அப்படியே மடித்து அதன் மேலே போட்டு கையால் இப்படி டேப் பண்ணி தட்டினீங்க அப்படின்னா அந்த சாக் பவுட்ரு ஃபுல்லாக இன்னொரு பக்கம் இருக்க துணியில் அப்படியே ஒட்டிக்கும். இதை பார்த்திங்கன்னா லைட்டாக தெரியுது பார்த்தீங்களா? இதுக்கு மேலேயே திருப்பி நம்ம அந்த சாக் வச்சு நம்ம வரைஞ்சிக்கலாம். நம்ம மார்க் பண்ண பேக் சைட் ப்ளவுஸில் டெய்லர்ஸ் மடித்து தைக்கிறதுக்காக 2 இன்ச் கேப் விட்டு நம்ம ட்ராப் பண்ண லைன் ப்ளஸ் நெக் லைன், ஷோல்டர் லைன், இது மட்டும்தான் இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணுறதுக்கு தேவையான முக்கியமான மெஷர்மெண்ட். இந்த லக்ஷ்மி படத்தோட உயரம் 8 இன்ச்சு. ஸோ இந்த மாதிரி உயரம் அதிகமாக இருக்க படங்களை நம்ம சூஸ் பண்ணி வரைய போகிறோம் அப்படின்னா நம்ம போட் நெக் ப்ளவுஸ் தான் போயாகணும். நெக்கை சுற்றி ஒரு 1 இன்ச் அளவுக்கு நெக் டிசைன் வரைகிறதுக்கு இடம் போதுமானதாக இருக்குது. இந்த மாதிரி டீப் நெக் தான் போகிறோம் அப்படின்னா மீனாட்சியோட சைஸ் 6 இன்ச்சஸ், இந்த மாதிரி மீடியம் சைஸ் படங்கள் நம்ம வரைஞ்சிக்கலாம். இந்த பேரட்டோட லென்த் 3 இன்ச்சஸ். சென்டர் பண்ணி இந்த பேரட்டை வரைஞ்சிக்கிட்டு மேலே நெக் லைனை ஒட்டி நெக் டிசைன் நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். மீடியம் சைஸ் மீனாட்சி அம்மாவோட பிக்சர் சென்டரில் தான் போடணும்னு இல்லை, இந்த மாதிரி நீங்கள் சைடில் கூட போடலாம். ரைட் சைடு இந்த பிக்சரை நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடு வந்து சாரியோட முந்தான பல்லு பார்ட்டு வரனால அந்த சைடு நமக்கு படம் வரைய தேவையில்லை. இப்போ ப்ளவுஸோட கை மெஷர்மெண்ட் எப்படி வரைகிறதுன்னு பார்க்கலாமா? கிளாத்தோட இன்னொரு கரைப்பகுதியை நான் 2ஆக இப்போ மடித்து போட்டிருக்கேன். அகெயின் இதை இன்னொரு மடிப்பு மடிக்கிறேன். டெய்லர்ஸ் மடித்து தைக்கிறதுக்காக 1 இன்ச் மார்க் பண்ணி நான் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். அளவு ப்ளவுஸில் இருக்கிறது ஷார்ட் ஸ்லீவ். இதை நான் எல்போ ஸ்லீவுக்காக 10 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். கை சுற்றளவு ஆர்ம் சர்க்கம்ஃபரன்சஸ் வந்து நான் ஒரு 6 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஆம் ஹோல்லேருந்து இப்போ நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா 6 இன்ச்சு கை சுற்றளவு, அந்த 2 பாயிண்ட்டையும் இப்போ நான் ஸ்கேலை வச்சு நான் ட்ரா பண்ணிக்கிறேன். கையோட ஷேப்பை இப்போ நான் ரஃப்பாக வரைஞ்சிக்கிட்டேன், ஏன்னா இந்த மெஷர்மெண்ட் நமக்கு தேவையில்லை.
ப்ளவுஸ் லென்த்து, கையோட உயரம், ஆர்ம் சர்க்கம்ஃபரன்சஸ், கை சுற்றளவு, இந்த 2 அளவு தான் நமக்கு தேவை. இப்போ கையில் நம்ம ஒரு பகுதி தான் நம்ம வரைஞ்சிருக்கோம். ஸோ இன்னொரு பகுதியும் வரைகிறதுக்காக இதை விரித்து விட்டு இதன் மேலே இந்த துணியை போட்டு லைட்டாக டேப் பண்ணால் இந்த மார்க் இன்னொரு பக்க துணிலையும் வந்துடும். மார்க் இப்போ லைட்டாக தெரியுது. இது திருப்பியும் இருக்க நான் சாக் வச்சு நல்லா டார்க்காக வரைஞ்சிக்கிறேன். ஒரு ஸ்லீவ் தான் இப்போ நம்ம வரைஞ்சிருக்கோம். அடியில் இருக்க துணியை எடுத்து இந்த மார்க்கிங் மேலே போட்டு டேப் பண்ணி இன்னொரு ஸ்லீவையும் நான் வரைஞ்சிக்கிறேன். இது ஒரு 80 சென்டிமீட்டர் ப்ளவுஸ். எனக்கு தேவையானது 1 மீட்டர். துணி பத்தாமல் இருக்கனால தான் தையலுக்கு நிறைய இடம் விடாத மாதிரி தெரியுது. உங்ககிட்ட ஒரு டெமோ காட்டுறதுக்காக இதை யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஃப்ரண்ட் நெக் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு காட்டுறேன். பேக் நெக்கோட ஆர்ம் ஹோலுக்கு மேலேயும் ஸ்லீவுக்கு கீழேயும் நான் பிளேஸ் பண்ணியிருக்க மாதிரி நீங்களும் பிளேஸ் பண்ணிவிட்டு ஷோல்டரை மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஒரு 1 இன்ச்சுக்கு தையலுக்கு இடம் விட்டு நம்ம மார்க் பண்ணிக்கணும். அந்த நெக்லைன் நான் இது ப்ளவுஸில் இருக்க மாதிரியே நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். நெக் டிசைன் இந்த நெக்லைனை ஒட்டி தான் நம்ம போடுவோம். ஸோ இந்த மெஷர்மெண்ட் மட்டும் நமக்கு போதும். ப்ளவுஸோட பேக் நெக், ஃப்ரண்ட் நெக், 2 ஸ்லீவ்ஸுமே நம்ம வரைஞ்சாச்சு. பிக்சரை ட்ரேஸ் பண்ணுறதுக்கு இப்போ ப்ளவுஸ் ரெடி ஆயிடுச்சு. 4th ஸ்டெப், ஃபிக்ஸிங் ஆன் கார்ட்போர்டு. கிளாத்தை சுருக்கம் இல்லாமல் அயன் பண்ணிவிட்டு பேக் நெக்கோட சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணி அதை கார்ட்போர்டில் சுருக்கம் இல்லாமல் 4 சைடும் கிளிப் போட்டு நல்லா டைட்டாக மாட்டணும். கிளாத்தை டைட்டாக கிளிப் பண்ணலை அப்படின்னா படம் வரைய ஆரம்பித்தோடனே கிளாத் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ட்ரேசிங் ப்ராப்பராக வராது. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் ட்ரேசிங். ஸ்கெட்ச் ட்ராயிங்கை கிளாத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இந்த ரீயூஸ்டு கார்பன் பேப்பர் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ பிகினர்ஸ் இந்த ரீயூஸ்டு கார்பன் பேப்பரை ஏன் யூஸ் பண்ணுறோன்னு இப்போ தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ரைட் சைடில் இருக்க கார்பன் பேப்பரை இப்போ நான் ரப் பண்ணி காட்டுறேன். அந்த இங்க் இப்போ என் கையில் வருது பார்த்தீங்களா? ஃப்ரெஷ் கார்பனை யூஸ் பண்ணி நம்ம படத்தை நம்ம ட்ரேஸ் பண்ண கிளாத்தில் யூஸ் பண்ணும்போது நம்மளையும் அறியாமல் நம்மளோட கை, விரல், நகம், மோதிரம் அல்லது வளையல் இந்த மாதிரி ஏதாவது அழுத்தி அந்த இங்க் கண்டிப்பாக அந்த கிளாத்தில் பற்றும். ஸோ பிகினர்ஸ் ரீயூஸ்டு கார்பன் பேப்பரில் பிக்சரை ட்ரேஸ் பண்ணி எடுக்கிறது தான் பெஸ்ட்டு. காடஸ் லக்ஷ்மியோட பிக்சரை ப்ளவுஸோட பேக் நெக்கில் சென்டர் மார்க் பண்ணி குண்டு பின் 3 இடத்துல குத்தி நான் செக்யூர் பண்ணியிருக்கேன். இந்த படத்தை ட்ரேஸ் பண்ணுறதுக்கு இப்போ நான் எல்லோ கார்பன் யூஸ் பண்ணியிருக்கேன். எம்டி ரீஃபில் வச்சு இந்த படத்தை நான் வரைய போகிறேன். இந்த படத்தை நான் ட்ரேஸ் பண்ணுறதுக்கு எதுக்காக எல்லோ கார்பன் யூஸ் பண்ணேன் அப்படின்றத இந்த வீடியோவோட எண்டில் நான் காமிச்சிருக்கேன். நம்ம எம்டி ரீஃபில் வச்சு இந்த படத்தை நம்ம வரையும் போது ஆல்ரெடி நம்ம ஸ்கெட்ச் பண்ணி வச்சுருக்க அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் மாறாமல் அந்த படத்தில் இருக்கிற அதே மாதிரியே நம்ம அந்த கிளாத்தில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். இந்த ஸ்கெட்ச் பேப்பரை யூஸ் பண்ணி எத்தனை முறை நீங்கள் ட்ரேஸ் பண்ணாலும் பேசிக் ஸ்கெட்ச் பேப்பரில் இருக்க அந்த டிசைன் மாறாமல் இருக்கும். எம்டி ரீஃபில் யூஸ் பண்ணி வரைகிறதுல ஒரே ஒரு ட்ராபேக் இருக்குது பிகினர்ஸுக்கு. அது என்ன அப்படின்னா பிக்சரில் ஏதாவது ஒரு பார்ட்டை வரையாமல் மிஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன், கொஞ்சம் கவனமாக கேளுங்க. எம்டி ரீஃபில் வச்சு இந்த ஸ்கெட்சை கம்ப்ளீட்டாக நம்ம வரைஞ்சி முடித்த உடனேயே அடியில் இருக்க கார்பன் பேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையுமே நம்ம வரைஞ்சிருக்கோமா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குண்டு பின்னை நீங்கள் பேப்பர்லேருந்து கலட்டிட்டு ஸ்கெட்ச் பேப்பரை துணியிலேருந்து ரிமூவ் பண்ணணும். எல்லா பார்ட்டும் வரைஞ்சிருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணும்போதே நீங்கள் ஏதாவது ஒரு பார்ட்டை வரையாமல் மிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டேஜ்லேயே அகெயின் ஸ்கெட்ச் பேப்பருக்கும் கிளாத்துக்கும் நடுவில் கார்பன் பேப்பரை கொடுத்து திருப்பி அந்த மிஸ் பண்ண பார்ட்டை மட்டும் நீங்கள் வரைஞ்சி அதுக்கப்புறமா அந்த குண்டு பின்னை நீங்கள் ஸ்கெட்ச் பேப்பர்லேருந்து கிளாத்லேருந்து நீங்கள் ரிமூவ் பண்ணலாம். எல்லோ கார்பன் யூஸ் பண்ணி காடஸ் லக்ஷ்மியோட இமேஜை அவங்களோட கண், மூக்கு, வாய் இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்க மாதிரி வரைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ பாருங்க, பேஸ் கோட் ஃபர்ஸ்ட் லேயர் ஒயிட் அப்ளை பண்ணும்போதே எல்லா ஃபீச்சர்ஸுமே மறைஞ்சு போயிடுச்சு. சாமியோட கண், மூக்கு, வாய் இதெல்லாம் நம்ம தெளிவாக வரைஞ்சாதான் அந்த படம் ரொம்ப அழகாக இருக்கும். பேஸ் கோட் ஒயிட் இப்போ ஃபர்ஸ்ட் லேயர் தான் அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ஸ்டேஜ்லேயே சாமியோட கை, விரல், மாலை, சாரியோட மடிப்பு, கால் விரல் இதோட டீட்டெயிலிங் ஒர்க்லாம் மறைஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் கலரிங் பண்ணும்போது பிகினர்ஸுக்கு இது ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ ப்ளூ கார்பன் வச்சு ட்ரேஸ் பண்ணுறது தான் பெஸ்ட் சாய்ஸ்.
பிக்சர் இமேஜை ப்ளூ கார்பன் வச்சு எப்படி கிளாத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், பேஸ் கோட் ஒயிட் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத டான்ஜோ ஸ்டைல் ஃபேப்ரிக் பெயிண்டிங் பார்ட் 4 வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது இந்த வீடியோவை லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.